இன்றைக்கு யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பார்த்துதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் போர் முடிந்தது. உன் பிள்ளையோடு போராடின போராட்டம் முடிவிற்கு வரப்போகிறது. வியாதியோடு போராடின போராட்டம் இதோ முடிவிற்கு வரப்போகிறது. அந்த கடனோட போராடின அந்த போராட்டம் இதோ முடிவிற்கு வரப்போகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் நீ போராடினது போதும். இதுவரையிலுடைய மனதோடு போராடினது போதும். கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உன் போர் முடிந்தது. உன் போர் முடிந்தது. வெகு சீக்கிரத்திலே இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுவார். ஆனால் இப்பொழுது ஒரு சமாதானம் வரப்போகிறது. அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரப்போகிறது. அந்த வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானம் வரப்போகிறது. ஆமென். உங்களை இன்றைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிற, இன்றைக்கு வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிற, இதுவரையிலும் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிற பல பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது எந்த வராது. இது நான் செத்தாதான் இது முடிவிற்கு வரும். அதுக்கு முன்னாடி முடிவிற்கு வராதுன்னு யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம். இது முடியணும்னா நீ சாகணும். நீ உயிரோடு இருக்கிற வரை இந்த பிரச்சனை உனக்கு தொடரதான் செய்யும். ஏன்னா நீ அந்த மாதிரி ஒன்றை வாங்கிட்டு வந்திருக்கிற, அந்த மாதிரி உனக்கு ஒன்று பிரச்சனை, இது சாகிற வரைக்கும் உன்னை விட்டு மாறாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம். நீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆமா, இந்த மாதிரி தான் இருக்கும் போல தெரியுது. நான் மரணம் வரைக்கும் இந்த வருத்தத்தை சுமந்துட்டு தான் இருப்போம் போல தெரியுது. இது மாற்ற முடியாத ஒரு பிரச்சனை, இது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு. ஒண்ணு அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுவாரு, இல்ல அந்த பிரச்சனைக்காக உங்களை கர்த்தர் மாற்றி கர்த்தர் தைரியப்படுத்துவார். ஆனால் ஒன்று நடக்க போகிறது. இன்று உங்க கண்களுக்கு முன்பாக இந்த போர் முடிவிற்கு வரப்போகிறது. நீங்க யாரிடத்துல எல்லாம் போரிட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த எல்லா போரையும் கர்த்தர் ஒரு முடிவிற்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்கள் சிந்தனையோடு போராடின போராட்டத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. சொந்தங்களோடு போராடின ஒரு போராட்டத்திற்கு முடிவு வரப்போகிறது. எதிரிகளோடு போராடின ஒரு போராட்டத்துக்கு முடிவு வரப்போகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஹல்லேலூயா 40வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கிருபையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எருசலேமுடன் நீங்கள் கடினமாய் அல்ல, தேவ ஜனங்களுடன் நீங்கள் கண்டிப்பாய், இல்லை என்றால் திட்டி வருத்தப்படுத்தி அல்ல, பின்மாறி போன எருசலேம், மறுதலித்த எருசலேம், ஆண்டவரை விட்டு அந்நிய தெய்வங்கள் பக்கத்தில் போய் தன்னுடைய மகிமையை இழந்த எருசலேம், ஆண்டவருடைய அன்பை மறந்த எருசலேம், ஒரு நாள் ஆண்டவருக்காக பிரகாசித்து இன்றைக்கு அணைந்து போய் கிடக்கிற ஒரு எருசலேம், எழும்ப முடியாமல் சிக்கி இருக்கிற எருசலேம், தன்னுடைய முழு காரியங்களையும் இழந்து எல்லாவற்றையும் விட்டு அவனுடைய வெளிச்சத்தை அணைய பண்ணின அந்த எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி எருசலேமினிடத்திலே நீங்கள் பட்சமாய் பேசி அதனுடைய போர் முடிந்தது என்று அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்றும் என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பார்த்துதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் போர் முடிந்தது. உங்களிடத்தில் ஆண்டவர் பட்சமாய் பேசுகிறார். இதுவரையிலும் கோபமாய் பேசின ஆண்டவர், இதுவரையிலும் வருத்தத்தோடு பேசின ஆண்டவர், இதுவரையிலும் கண்ணீரோடு பேசின ஆண்டவர் இப்பொழுது உங்களோட பட்சமாய் பார்த்து சொல்லுகிறார், உன் போர் முடிந்தது, உன் போர் முடிந்தது. உன் பிள்ளையோடு போராடின போராட்டம் முடிவிற்கு வரப்போகிறது. வியாதியோடு போராடின போராட்டம் இதோ முடிவிற்கு வரப்போகிறது. அந்த கடனோட போராடின அந்த போராட்டம் இதோ முடிவிற்கு வரப்போகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் நீ போராடினது போதும், இதுவரையிலுடைய மனதோடு போராடினது போதும். கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உன் போர் முடிந்தது,
உன் போர் முடிந்தது. வெகு சீக்கிரத்திலே இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுவார். ஆனால் இப்பொழுது ஒரு சமாதானம் வரப்போகிறது. அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரப்போகிறது. அந்த வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானம் வரப்போகிறது. ஆமென். எருசலேமிடம் பட்சமாய் பேசி போய் சொல்லுங்கள், அதன் போர் முடிந்தது, அதன் போர் முடிந்தது. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற கர்த்தரா இருக்கிறார். நான் நம்புறேன் உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். பல வருடமாய் தொடர்ந்து கொண்டிருக்கிற சில காரியத்திற்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது இனி சரியாகாது என்று நினைத்த சில காரியத்திற்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ தேடியும் காணாதிருப்பாய். உங்களை இன்றைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிற, இன்றைக்கு வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிற, இதுவரையிலும் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிற பல பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது எண்டு வராது. இது நான் செத்தாதான் இது முடிவிற்கு வரும். அதுக்கு முன்னாடி முடிவிற்கு வராதுன்னு யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம். இது முடியணும்னா நீ சாகணும். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை உனக்கு தொடரதான் செய்யும். ஏன்னா நீ அந்த மாதிரி ஒன்றை வாங்கிட்டு வந்திருக்கிற, அந்த மாதிரி உனக்கு ஒன்று பிரச்சனை, இது சாகிற வரைக்கும் உன்னை விட்டு மாறாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம். நீங்களே அப்படின்னு நினைக்கலாம், ஆமா இந்த மாதிரி தான் இருக்கும் போல தெரியுது, நான் மரணம் வரைக்கும் இந்த வருத்தத்தை சுமந்துட்டு தான் இருப்பேன் போல தெரியுது, இது மாற்ற முடியாத ஒரு பிரச்சனை, இது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. ஆனா கர்த்தர் இன்றைக்கு கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு. ஒண்ணு அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுவாரு, இல்ல அந்த பிரச்சனைக்காக உங்களை கர்த்தர் மாற்றி கர்த்தர் தைரியப்படுத்துவார். ஆனால் ஒன்று நடக்க போகிறது. இன்று உங்க கண்களுக்கு முன்பாக இந்த போர் முடிவிற்கு வரப்போகிறது. நீங்க யாரிடத்துல எல்லாம் போரிட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த எல்லா போரையும் கர்த்தர் ஒரு முடிவிற்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்கள் சிந்தனையோடு போராடின போராட்டத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. சொந்தங்களோடு போராடின ஒரு போராட்டத்திற்கு முடிவு வரப்போகிறது. எதிரிகளோடு போராடின ஒரு போராட்டத்துக்கு முடிவு வரப்போகிறது. எருசலேமிடத்திலே பட்சமாய் பேசி அதற்கு சொல்லுங்கள், அதன் போர் முடிந்தது, அதன் போர் முடிந்தது. கைகள் அப்படியே மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோடு சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே முழு பலத்தோடு. ஆமென். அந்த போரை கர்த்தர் ஒரு முடிவிற்கு வர பண்ண போகிறார். அந்த நோய் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. அந்த கட்டுகள் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. இன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும்னு சொல்லி, ஆமாப்பா ஆமாப்பா, இனி தேடியும் காணாதிருப்பாய், இனி தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தேடியும் காணாதிருக்க பண்ணுகிற கர்த்தர், முடிவை கொடுக்கிற கர்த்தர். இனி அது தொடராதபடிக்கு, இனி அது தொடராதபடிக்கு இன்றையோடு ஒரு முடிவை கட்டளையிடுகிற கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே இருக்கிற சகல பாவத்திற்கும் அவருடைய ரத்தம் ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வந்தது. அவருடைய சிலுவை மரணம் பல காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வந்தது. என் இயேசுவுக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை என்னன்னா, தொடர்ந்து கொண்டிருக்கிற சில காரியத்திற்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். அவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார், ஆனால் ஒருவரும் தொடரவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பலர் முற்றுப்புள்ளியை வைத்து இந்த கட்டுரை முடிஞ்சிருச்சு, இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சாங்க. இந்த கண்டுபிடிப்பு முடிஞ்சிருச்சுன்னு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சாங்க. ஆனால் அந்த முற்றுப்புள்ளியை உடைக்கிறதுக்கு இன்னொரு மனுஷன் எழும்பினான். ஆனால் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தாரானால் அதை உடைப்பதற்கு ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் எழும்பவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஜனங்களுக்கு விரோதமாய் 127 நாடுகளுக்கு தலைவனாக இருந்த அந்த அகஸ்வேரு ராஜா கடிதம் எழுதி முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பாங்க. அந்த முற்றுப்புள்ளிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், இது நிறைவேற்றப்பட்டுருச்சு. சைனை போட்டுட்டு அந்த சைன் முடிஞ்ச உடனே ஒரு புள்ளி வச்சிருவாங்க. அதுக்கு முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல யாரும் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் ராஜா எழுதி முற்றுப்புள்ளி வைத்த ஒன்றை என் கர்த்தர் கண்டினியூ பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு லெட்டர், முற்றுப்புள்ளி வைத்த லெட்டர் ஜனங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்தாலும் அடுத்த லெட்டரை ஏன் கர்த்தர் எழுதி அவர் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சாரு. அதை கண்டினியூ பண்றதற்கு ஒரு மனுஷனாலும் முடியல. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு அவ்வளோ பெரிய அதிகாரம் உள்ள தேவனை நல்ல கரங்களை தட்டி, ஆமே. தானியேலுக்கு விரோதமாய் சிங்க கெபியிலே போடுவதற்காக
தானியேலுக்கு விரோதமாய் சிங்க கெபியிலே போடுவதற்காய் ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்திலையும் இப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இதற்கு மேல் தானியேலுடைய வாழ்க்கையில கண்டினியூ அப்படின்ற ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் அதற்கு பிறகு ஒரு அற்புதத்தை செய்து அவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார். சிங்கங்களுடைய வாயை கர்த்தர் கட்டி போட்டார். அதை தொடர்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனாலும் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அவ்வளோ பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன், அவ்வளோ பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை 7 மடங்கு அக்கினி சூளையை போட சொல்லி அந்த ராஜா இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். ஆனால் 4வது நபராக அந்த அக்கினியின் மேல் நடக்கிற ஒரு கர்த்தர், அக்கினி ஜுவாலை அவர்கள் மேல் பற்றாதபடிக்கு, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடுவிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி வாக்கு கொடுத்த அந்த மகா பெரிய தெய்வம் அந்த அக்கினி சூளையிலிருந்து வெளியே எடுத்து அவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார். அதை உடைப்பதற்கு நல்ல கைகளை தட்டி சோத்திரம் நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், அவருடைய வல்லமைக்கு நன்றி சொல்லுவோம், அவருடைய பராக்கிரமத்திற்கு நன்றி சொல்லுவோம். ஒருவரும் தொடரக்கூடாதபடி நிறுத்துகிற கர்த்தர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற கர்த்தர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற கர்த்தர். நல்ல கைகளை வல்லமை, அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய பராக்கிரமம் பெரியது, அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய பராக்கிரமம் பெரியது. அவர் முற்றுப்புள்ளியை வைக்கிறார். Thank you Jesus, thank you Jesus. எருசலேமிடத்திலே பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையினால் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சிலருடைய பனிஷ்மெண்ட் முடிவிற்கு வருகிறது. பிரதர், இது உங்களுக்கு நல்லா தெரியும். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது கர்த்தருடைய தண்டனைன்னு உங்களுக்கு தெரியும், இது ஆண்டவருடைய கோபம்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் பாஸ்டர், வேற ஒன்றும் இல்லை, எனக்கு நல்லா தெரியும் இது ஆண்டவருடைய தண்டனை தான், இது ஆண்டவருடைய கோபம் தான். ஆண்டவர் தான் இந்த மாதிரி பாதையில் என்ன நடத்தினாரு, ஆண்டவர் என்ன உயர்த்துறதற்காக இந்த வழியை நடத்தினாரு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, இல்லை நான் உன் மேல பட்சமாய் பேசி உன்னை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றேன், இனி தீங்கை காணாதிருப்பாய், உன் போர் முடிந்தது. கர்த்தர் அந்த கோபத்திலிருந்து கர்த்தர் மனம் இறங்கிட்டாரு. கர்த்தர் அந்த தண்டனையிலிருந்து அவருடைய கையை கர்த்தர் எடுத்துட்டாரு. அவருடைய உருக்கமான இரக்கம் நமக்கு கிடைச்சிருக்குது, அவருடைய அன்பு நமக்கு கிடைச்சிருக்குது. அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாரும் சத்தமா எசப்பா கேளுங்க. அந்த தயவு ஆண்டவர் நிறைய பேரிடத்துல பட்சமா ஆண்டவர் பேச போறாரு, உங்களிடத்துல பட்சமா பேச போறாரு. இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மகனேன்னு கூப்பிட்ட அந்த குரல், உன்னை மகனே மகளேன்னு கூப்பிட்ட அந்த குரல், அந்த பாசமான அந்த அரவணைப்பை மீண்டும் நீங்க ஃபீல் பண்ண போறீங்க, மீண்டும் நீங்க உணர போறீங்க, அந்த பிரசன்னத்தை நீங்க உணர போறீங்க. எல்லாரும் ஜெபிங்க. நிறைய பேருக்கு அந்த ஆறுதலை இன்னைக்கு கிடைக்கிறத பார்க்கிறேன். நிறைய வாலிபர்கள் மேல ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஆண்டவரை விரிக்கிறத நான் பார்க்கிறேன். நிறைய பேர் மேல் கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் அப்படியே படுது. அவருடைய அன்பு நிறைஞ்சிருக்குது. இந்த 99வது நாள் அவருடைய பாசம் நிறைஞ்சிருக்குது. அவருடைய அன்பு இந்த இடத்துல அப்படியே பற்றி எரியுது. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய காதுகளிலையும் தேவனுடைய அன்பு பலமா இறங்குது. கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே. நிறைய பேருக்கு அழுக வருது, நிறைய பேர் சத்தமா அழுறாங்க. ஐயா என்னை இவ்வளவு நேசிக்கிறார், ஐயா என்னை இவ்வளவு நேசிக்கிறார் ஐயா. அவருடைய பாசமான கை வைக்கப்படும் போது உங்களை அறியாமலே அழுக வருது. அவருடைய பாசமான கைகள் உங்க தோளின் மேல போடப்படுது. ஓ ஸ்தோத்திரம், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் சொல்லுங்க, சொல்ல இயேசு ராஜா. ஐயா ஐயா, நிறைய பேரை கர்த்தர் நிரப்புறத பார்க்கிறேன். உங்க இருதயம் அன்பினால நிரம்புது, உங்க இருதயம் பாசத்தினால நிரம்புது. இதுவரைக்கும் யாரிடத்திலையும் கிடைக்காத ஒரு அரவணைப்பு இப்ப நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. ஒரு தாயை போல கர்த்தர் சீராட்டுறத நிறைய பேர் பார்க்கறீங்க. கர்த்தர் நிறைய பேரை தாளாட்டுறாரு, நிறைய பேரை அன்பினால அணைக்கிறாரு. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் யாரோ ஒருத்தரை நேருக்கு நேர் என்கவுண்டர் பண்றாரு.
கர்த்தர் நேருக்கு நேர் பேசுறாரு. மகளே, உனக்காக வைத்திருக்கிற இடம் இப்பொழுதும் உனக்காக இருக்கிறது. மகனே, உனக்காக இருக்கிற இடம் இப்பொழுதும் இருக்கிறது. இளைய குமாரனை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல உனக்கான வஸ்திரம் வேற யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. உனக்கு ஒரு பாதரட்சை உண்டு, உனக்கு ஒரு வஸ்திரம் உண்டு, உனக்கு ஒரு கொழுத்த கன்று உண்டு. நீ அந்நியன் அல்ல, நீ வேலைக்காரன் அல்ல, நீ என்னுடைய பிள்ளை. உனக்காக ஒரு கொண்டாட்டம் உண்டு. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு மறுபடியும் கர்த்தர் உன்னை வைத்து கொண்டாட போகிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்கள் நிமித்தம் பரலோகத்தில் ஒரு கொண்டாட்டம் உண்டாக போகிறது. மறுபடியும் உங்களுக்காக ஒரு கொழுத்த கன்று அடிக்கப்பட போகிறது. மறுபடியும் நீ இழந்து போன அந்த வஸ்திரத்தை மறுபடியும் என் தகப்பன் உனக்கு தரப்போகிறார். நீங்கள் விட்டு போன அந்த பாதரட்சையை கர்த்தர் இன்னொன்று உங்களுக்கு தரப்போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி அது எனக்கு வேணும்னு சொல்றவங்க, நான் நம்புறேன் பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு ஆண்டவர் ஒன்று கொடுத்திருப்பாரு. ஆனால் உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர ரீப்ளேஸ்மெண்ட் அவ்வளவு சீக்கிரமா பண்ண மாட்டாரு. அது உங்களுக்காகவே காத்திருக்கும், உங்களுக்காகவே காத்திருக்கும். அந்த கடைசி 1 இயராவது நீங்க எழும்புவீங்களான்னு பாப்பாரு. கடைசி 10 இயர்ஸாவது எழும்புவீங்களான்னு பாப்பாரு. அதனால இனி நீங்க விட்டுறாதீங்க. இனி நீங்க எழும்பித்தான் ஆகணும். நீங்க எழும்பிதான் ஆகணும். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எழும்பிதான் ஆகணும். உங்களுக்குரிய இடம் அங்கே இருக்கிறது. உங்களுக்குரிய வருஷம் அங்கே இருக்கிறது. ஆண்டவர் முன்பு உங்களுக்கு என்ன கட்டளை இட்டாரோ, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்ன தெய்வம் பாதி வழியில எடுத்துக்கொள்ள மாட்டார். பாதி வழியில உங்களை விட்டுற மாட்டார். ஆமென். நீ மனம் திரும்புவாயானால் வேதம் சொல்லுகிறது மறுபடியும் நீ கட்டப்படுவாய். நீ மனம் திரும்பினாய் ஆனால் நீ மறுபடியும் கட்டப்படுவாய். நீ மனம் திரும்பினாய் ஆனால் மறுபடியும் கட்டப்படுவாய். மறுபடியும் உனக்கு அந்த மகிமை உண்டாகும். மறுபடியும் உனக்காக ஒரு கொண்டாட்டம் உண்டாகும். மறுபடியும் உங்களுக்காக ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். மறுபடியும் உங்கள் பாதரட்சை போடப்படும். மறுபடியும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கர்த்தர் கொடுத்தது எத்தனை பேர் எடுத்தாலும், கர்த்தர் கொடுத்தது உங்களுடைய தவறுகளினாலே எடுக்கப்பட்டாலும், கர்த்தர் கொடுத்த அந்த காரியத்தை நீங்க இழந்திருந்தாலும், நான் நம்புறேன் இரக்கமும் உருக்கமும் நீடிய சார்ந்தமும் மகா கிருபையும் உள்ள கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் அதை முளைக்க பண்ணினது போல, மறுபடியும் அந்த முடியை முளைக்க பண்ணினது போல, இழந்த பலன் திரும்ப அவனுக்கு வந்தது போல, இந்த நாள் கர்த்தர் காயம் கட்டுகிறவராய் வந்திருக்கிறார். திரும்ப எழுப்புகிற தேவனாய் வந்திருக்கிறார். மறுபடியும் கட்டுகிற தேவனாய் வந்திருக்கிறார். மறுபடியும் அலங்கரிக்கிற தேவனாய் வந்திருக்கிறார். நம்புறவங்க கேட்டுட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. Thank you Jesus. 5 வருடத்திற்கு முன்பாக இழந்தது மறுபடியும் உங்களுக்கு வந்து சேர போகிறது. ஹalleluya. 7 வருடங்களுக்கு முன்பாக வெளியே போன நீங்கள் இந்த வருடத்தினுடைய முடிவில் கர்த்தர் உங்களை உள்ள கொண்டு வர போறாரு. உள்ள கொண்டு வர போறாரு. இல்ல பிரதர், ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனத்தை மறுபடியும் புதுப்பிக்க நினைக்கிறாரு. நீங்க கேட்க கேட்க அந்த மகிமை உங்க தலை மேல வருது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்க சரீரம் சரியாகி கொண்டிருக்கிறது. உங்க சரீரம் ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. உங்க உடம்ப கர்த்தர் ரெடி பண்றாரு. அந்த சரீரத்துல அவயவங்கள் எல்லாம் திரும்ப சீர்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். போதும். அங்க போய் என்னத்தை கண்ட? அவமானத்தை மட்டும்தானே கண்ட. அந்த மனுஷனுக்காக ஓடி ஓடி நீ என்னத்தை கண்ட? அந்த சினிமாவுக்கு பின்னாடி ஓடி ஓடி நீங்க என்னத்தை பார்த்தீங்க? அந்த நபருக்கு பின்னாடி ஓடி ஓடி நீங்க என்னத்தை பார்த்தீங்க? அவமானத்தை மட்டும்தானே பார்த்தீங்க. நிந்தையை மட்டும்தானே சுமந்தீங்க. உங்களுக்கு பேர்ல கெட்ட பேரை மட்டும்தானே வாங்குனீங்க. நீங்க என்னத்தை ஒண்ணுமே நீ பண்ணலையே மகளே. நீ திரும்பி பார். உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் இதுவா? உன் மேல அழைச்ச அழைப்பு இதுவா? நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. உன்னை கொல்லும்படியாக சத்துரு எடுக்கிற முயற்சி, எத்தனை முயற்சி. சின்ன வயசுல இருந்து உனக்கு கொடுத்த நோய், எத்தனை நோயை கொடுத்தான், எத்தனை அலைச்சலை கொடுத்தான். உங்க அம்மாவே உன்னை வேண்டான்னு நினைச்சாங்க, அப்பாவே உன்னை வேண்டான்னு நினைச்சாங்க. ஆனா யாரு வேண்டான்னு நினைச்சாலும் உனக்கு மறு ஜீவனை கொடுத்து, மறு உயிரை கொடுத்து, உன்னை இதுவரையிலும் வளர்த்தி, உன்னை இதுவரையிலும் ஆதரித்து, எத்தனை பிரச்சனை இருந்த போதிலும் உன் சாவுக்கு உன்னை ஒப்பு கொடுக்காதபடி, மரணத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்காதபடி இதுவரையிலும் உன் ஜீவனை காப்பாத்தினது வேற யாரும் கிடையாது. ஏசப்பா மட்டும்தான் உன் ஜீவனை காப்பாத்தினாரு. உன் ஜீவனை எடுக்கிறதுக்கு பிசாசு எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போயிருச்சு. அந்த ஜீவனை வேற யாருக்கு நீ கொடுக்க முடியும்? இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை அன்பின் கயிறுனால இழுக்கிறாரு. கர்த்தர் பாச கயிறை உன் மேல அனுப்புறாரு. நீ வாழணும், நீ இயேசுவுக்காக வாழணும், நீ இயேசுவுக்காக சாதிக்கணும், நீ இயேசுவுக்காக ஓடணும், நீ ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு கூட ஆயத்தமாகணும். இனி உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், இனி உனக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகம். இல்ல, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த காரியம், உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் அது தடைபடக்கூடாது. அது யாரும் தடுத்து நிறுத்த கூடாது. ஆமென். தெபராலே விழித்தெழுங்கள்.
ஆமென். கிதியோன்களே எழும்புங்கள், கிதியோனே எழும்பு, தெபோராளே எழும்பு, 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 நீ எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. நீ எழும்பும் வேளையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்கும். நீ எழும்பினாய் ஆனால் மூடக்கட்டு கிடக்கிற பெரும் பாதைகள் அது திறக்கும் என்று ஆவியானவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். நிறைய இடத்தில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எழும்பு, எழும்பு, உன்னை கொண்டு பெரிய காரியத்தை ஆமென் நீ முறியடிக்க போகிறது சாதாரணமான குன்றுகளை அல்ல, நீ மலைகளை முறியடிக்க போகிறாய், மலைகளை முறியடிக்க போகிறாய். அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவை இப்பொழுது அநேகர் மேல பற்றி பிடிக்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால என கட்டி இழுக்கிறவர் அல்லவா? அவருடைய நேசம், அவருடைய நேசம். பட்சமாய் பேசி, பட்சமாய் பேசி, ஹalleluya, பட்சமாய் பேசி. Thank you Jesus. உங்களுக்கு நல்லா தெரியும் பிரதர், தகப்பனே உங்களுக்கு நல்லா தெரியும். தாயாரே, இந்த ஜெபம் முழுக்க முழுக்க உங்களுக்காக பர்சனலா. நிறைய பேர் பார்த்து எனக்காகன்னு சொன்னாலும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தர் இந்த நாள் ஜெபத்தை முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான் ஆரம்பிச்சார். உனக்காக மட்டும். என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ, என்னென்ன கேள்வி கேட்டீங்களோ அத்தனைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டாரு, பதில் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அவருடைய அன்பின் கயிறுகளால் அவர் கட்டி இழுக்கும்படியா வந்திருக்கிறாரு. என்னை சீர்படுத்துகிற தேவனாய், என்னை சீர்படுத்துகிற தேவனாய் நீர் வந்திருக்கிறீர்.